தாண்டவம். ஆண்மையின் வீரத்தையும் உக்கிரத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் சிவபெருமானால் ஆடப்பட்ட நாட்டியமே தாண்டவமாகும். பரதநாட்டிய கரணங்கள் ஆண் ஆடும் பொழுது அது தாண்டவம் என்று அழைக்கப்பெறுகிறது. இக்கரணங்களை சிவபெருமான் ஆடினார் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்து மத ஆண் கடவுளான சிவபெருமான், விநாயகர், முருகன், திருமால் ஆகியோர் தாண்டவங்களை ஆடுபவர்களாக புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சித்தரிக்கப்படுகின்றனர். இவர்களில் சிவபெருமான் இத்தாண்டவங்களை ஆடுவதில் வல்லவராகவும் நடனக்கலையின் நாயகனாகவும் விளங்குகின்றார். சைவர்களின் முழு முதல் கடவுளாகிய சிவபெருமான் தண்டு முனிவருக்கும் பரத முனிவருக்கும் தாண்டவங்களை கற்பித்தார் என்றும் நாட்டிய சாஸ்திரத்தின் 4வது அத்தியாயமான தாண்டவ லட்சணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் சிவனாடிய தாண்டவங்கள் சிவ தாண்டவங்கள் என்று கூறப்படுகின்றது. இவை எண்ணிக்கை அடிப்படையில் பஞ்ச தாண்டவங்கள், சப்த தாண்டவங்கள் என பல பிரிவுகளாக காணப்படுகின்றன. ஆரம்பத்தில் 108 தாண்டவங்கள் என்றும் 64 தாண்டவங்கள் என்றும் அவைகளில் 7 தாண்டவங்களே பிரசித்தி பெற்றது என்றும் கூறப்படுகிறது. இவை ஒவ்வொன்றும் சிவனால் வெவ்வேறு சூழ்நிலைகளில் ஆடப்பெற்றது. இது வீரரசம் பொருந்தியது. இதில் நளினம் சிறிதளவும் கிடையாது. படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் ஆகிய தொழில்களை தாண்டவம் மூலம் ஊர்களில் உள்ள சபாக்களில் இறைவன் ஆடியுள்ளார். அவையாவன: ஆனந்த தாண்டவம், சிதம்பரத்தில் தில்லை கனக சபையில் சிவன் ஆடிய ஆடல். இது ஐந்தொழில்களையும் குறிக்கும். சந்தியா தாண்டவம், மதுரை வெள்ளியத்திலே ஆடியது. இது இன்பக் காத்தலை குறிக்கும். கௌரி தாண்டவம், திருப்புத்தூர் சித்திர சபையில் ஆடியது. இது காத்தல் தொழிலை குறிக்கும். சம்கார தாண்டவம், நள்ளிரவில் மத்தியானத்தில் ஆடியது. இது அழித்தலை குறிக்கும். திரிபுர தாண்டவம், குற்றாலத்தில் சித்திர சபையில் ஆடியது. இது மறைத்தல் தொழிலை குறிக்கும். ஊர்த்துவ தாண்டவம், திருவாலங்காட்டில் ரத்தின சபையில் ஆடியது. இது அருளல் தொழிலை குறிக்கும். முனி தாண்டவம் அல்லது காளிகா தாண்டவம், திருநெல்வேலி தாமர சபையில் சிவன் ஆடியது. இது படைத்தல் தொழிலை குறிக்கும்.